அனைவருக்கும் வணக்கம். ரோஜா சீரியல் ப்ரோமோவ பத்தி பார்க்க போறோங்க. ரோஜா சீரியல்ல லாஸ்ட் சீன்ல முடிக்கும்போது, நம்ம அர்ஜுன் சொல்றாரு, "என்னுடைய அம்மா சொல்லிட்டும் ரோஜா இந்த வீட்ல இருக்கணுமா வேணாமான்ட்டு. அத விட்டுட்டு யாராச்சும் ரோஜாவ கழுத்த புடிச்சு வெளிய தள்றதும், ரோஜா மனசு கஷ்டப்படுற மாரி நடந்துக்கிறதும், இந்த மாரி விஷயம் பண்ணீங்கன்னா, பாலுக்கு விழுஞ்சல் அடி, அந்த அடி உங்களுக்கும் விழுன்றாங்க." அதுக்கப்புறம் நம்ப கல்பனா அம்மாகிட்ட தான் நம்ம அர்ஜுன் கேட்கறாங்க, "அம்மா நீ ஒரு வார்த்த சொல்லும்மா. நீ சொல்ற வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்றேன். ரோஜா இந்த வீட்ல இருக்கட்டுமா? வேணாமான்ட்டு." ஆனா இப்போ நம்ப கல்பனாம்மா இருக்கிற மனநிலையில, ரோஜா இந்த வீட்டுக்கே இருக்கக்கூடாது. ரோஜாவ வெளிய தொரத்திருன்னா, அர்ஜுனும் கண்டிப்பா அந்த வீட்டு வெளிய போயிடுவாரு அப்டின்ட்டு நம்ம கல்பனா அம்மாவுக்கு தெரியும். அதனால கல்பனா அம்மா என்ன சொல்வாங்க? என்ன சொல்லி இந்த விஷயத்த முடிக்க போறாங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, "அர்ஜுன் நீ வந்து இப்ப ரோஜாவ வெளிய அனுப்பிச்சா நீயும் வெளிய போயிடுவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ரோஜா மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்க. ஆனா அந்த பொண்ணு சொத்துக்காக இப்டி பண்ணிருச்சு. இருந்தாலும் உனக்காக ஒரு சான்ஸ் தரேன் அப்டின்ட்டு நம்ம கல்பனா அம்மா சொல்லுவாங்க. அது என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, "நீ வந்து 48 மணி நேரம் டைம் கேட்டிருக்க. அந்த 48 மணி நேரத்துக்குள்ள அந்த சொத்த மீட்டு குடுத்துட்டனா, கண்டிப்பா ரோஜா இந்த வீட்ல இருக்கட்டும். அப்படி மட்டும் மீட்டு குடுக்கலன்னா, ரோஜாவ இந்த வீட்ட அடிச்சு நான் வெளிய தொரத்திருவேன். ஆனா இந்த வீட்ட விட்டு நீ போகக்கூடாது." அப்டின்ற ஒரு ரூல்ஸ போடப் போறாங்க. "சரிம்மா, இது போதும்மா. இதாவது என் மேல நம்ப ரோஜா மேல கண்டிப்பா நிரபராதி அப்டின்றத நான் நிரூபிச்சு காட்டுறேன்." அப்டின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் அதிரடியா களத்துல இறங்கியிருக்காங்க. அந்த விஷயத்துல ப்ரோமோல நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. செம்ம மாஸா, செம்ம கெத்தா இருக்க போதுங்க. இப்போ வந்து மாரிய நெருங்கிட்டாங்க. மாறி மாறி பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. அடுத்து ரிஜிஸ்டர் கிட்ட போயிட்டு கன்வர்சேஷன் பண்ணிருக்காங்க நம்ப சாக்ஷி. இந்த மாரி "அர்ஜுன பார்த்து பயப்படாத. எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கூட முறியடிச்சுட்டு அந்த ஞானவேல புடிச்சு அந்த ரூ. 2,00,00,000 சொத்த புடுங்கிட்டு, கண்டிப்பா ரோஜா பேர்ல மாத்தி எழுதி அந்த சர்டிபிகேட் எடுத்துன்னு வந்து நம்ம கல்பனா அம்மா கிட்ட குடுக்க போறாங்க. செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போதுங்க. வரப்போற எபிசோட் ஒவ்வொரு சீனும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.